இன்ஃபோசிஸ் ஷேரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பை பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாவே நான் இன்ஃபோசிஸ் ஷேரை பை பண்ணாம இருந்தேன் சில பர்சனல் ரீசன்ஸ்னால. பட் இந்த தடவை நான் பை பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. இன்ஃபோசிஸ் 18,000 கோடிக்கு மிகப்பெரிய பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அந்த குறிப்பிட்ட கம்பெனி மக்கள் இருக்கிற ஷேர்ஸை அவங்களே ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. இப்படி வாங்கும் போது மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸை காட்டிலும் கூட பிரைஸ் கொடுத்தா வாங்குவாங்க. இப்ப இன்ஃபோசிஸ் கதைக்கு வருவோமே. இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 18,000 கோடி பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 கோடி ஷேர்ஸ். இந்த 10 கோடி ஷேர்ஸை மக்கள்கிட்ட தான் வாங்க போறாங்க. நாளைக்கே நீங்க இப்ப இன்ஃபோசிஸை வாங்கினாலும் 1470 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஆனா நவம்பர் 14ஆம் தேதி உங்ககிட்ட இருந்து கம்பெனி 1800 ரூபாய்க்கு திரும்ப வாங்கிக்கிற போறாங்க. இது கிட்டத்தட்ட 20% அதிகம். இது தெரிஞ்சதுனாலதான் நான் போன வாரமே இன்ஃபோசிஸ் ஷேரை பை பண்ணிட்டேன். சரி, உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஷேரையும் அவங்க வாங்கிடுவாங்க, ஆனா அப்படிலாம் வாங்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு 100 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 ஷேர் அவங்க தேவைக்கேற்ப தான் வாங்கிடுவாங்க. இதுல நமக்கு பெனிஃபிட் என்னன்னா, இந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ண உடனே பிரைஸ் ஏற ஆரம்பிச்சிடும். சோ பிரைஸ் ஏறும் போது நமக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். லாங் டர்ம் ஹோல்ட் பண்றவங்க ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா கம்பெனியே அவங்க ஷேரை திரும்ப வாங்குறாங்கன்னா கண்டிப்பா கம்பெனி பொட்டன்ஷியலா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸ்டாக் மார்க்கெட் கைடன்ஸ் வேணும்னா என்னோட நம்பர் இந்த வீடியோல கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச கைடன்ஸை கண்டிப்பா கொடுக்குறேன்.